மாபெரும் ஆளுமையாக தமிழ் சினிமாவில் திகழ்ந்தவர் இயக்குனர் பாக்கியராஜா. அவர் இன்று காலை மாரடைப்பு காரணமாக காலமானார் என்ற செய்தி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து நமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கக்கூடிய கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கண்ணன், மிக சிறந்த ஆளுமையாக பார்க்கப்பட்டவர் இயக்குனர் பாக்கியராஜா. அவரது இழப்பு எந்த அளவுக்கு திரை உலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பேரிழப்பாக அமையும்? கண்ணன், இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி கடைசியாக இயக்குனர் பாக்கியராஜ் பங்கேற்ற அந்த திருமண நிகழ்ச்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகை குஷ்புவின் மகள் திருமணத்தில் பாக்கியராஜ் கலந்து கொண்ட அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவாவில் நடைபெற்ற திருமணத்தில், நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த திருமணத்தில் பாக்கியராஜ் நேரில் கலந்து கொண்டு மணமக்களை அவர் வாழ்த்தி இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவர்தான் அவர் கடைசியாக பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சி. அதற்கு பின்னர் நேற்று அவர் சென்னை திரும்பிய நிலையில் இன்று காலை நடைபெற்று சென்றுவிட்டு வீடு திரும்பும் பொழுது அவர் மரணமடைந்தது மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று முன்தினம் கோவா சென்றுள்ள இயக்குனர் பாக்கியராஜ் அங்கு நடிகை குஷ்புவின் மகள் திருமணத்தில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்திய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் பாக்கியராஜின் கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சியின் வீடியோ பதிவு. நேற்று முன்தினம் அங்கு மணமக்களை வாழ்த்திய இயக்குனர் பாக்கியராஜ் இன்று மாரடைப்பால் மரணமடைந்தது அவருடைய குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல, திரையுலகில் அவருடைய நண்பர்கள் உள்ளிட்ட அவருடைய தமிழக மக்கள் உள்ளிட்ட பலருக்கும் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்று முன்தினம் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திய அவர் இன்று காலையில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்த நிகழ்வு தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மறைந்த இயக்குனர் பாக்கியராஜ் பங்கேற்ற கடைசி நிகழ்ச்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வீடியோ பதிவு ஒரு திருமண நிகழ்ச்சியில், குஷ்புவின் மகள் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்று மணமக்களை அவர் வாழ்த்திய காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு மணமக்களை வாழ்த்திய காட்சி தான் அந்த கடைசி வீடியோ. நேற்று முன்தினம் கோவாவில் எடுக்கப்பட்ட அந்த காட்சி தான் அவர் பங்கேற்ற கடைசி நிகழ்ச்சி என்பது இப்போது அந்த வெளியாகியுள்ள அந்த வீடியோ பதிவின் மூலமாக தெரிய வருகிறது. தமிழ் திரையுலகில் கதை, திரைக்கதை